வணக்கம் நேயர்களே. பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு திவாகர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், சமீபத்துல உங்களோட Facebookல ஒரு கட்டுரை போட்டிருந்தீங்க. ரொம்ப அருமையான கட்டுரை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல, குறிப்பா கடந்த ஒரு வாரமா இருக்கக்கூடிய ஒரு பேசு பொருள்னு பாத்தீங்கன்னா, இந்த திருப்பதி லட்டு பிரசாதத்தை பத்தி தான் பேசு பொருளா இருந்தது. இந்த சூழ்நிலையில உங்களுடைய கட்டுரை ஒரு விழிப்புணர்வை தருது. அதாவது எந்த காலகட்டத்துல இந்த லட்டு பிரசாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கறத பற்றிய ஒரு கட்டுரை, அருமையான கட்டுரை. அத நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்க கொஞ்சம் பகிர்ந்துகிட்டீங்கன்னா, அந்த செய்திகள் எல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எந்த காலகட்டத்துல இந்த பிரசாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கறதுல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, இந்த லட்டு பிரசாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் 20ஆம் நூற்றாண்டு. இந்த லட்டு பிரசாதம்ன்றது வரத்துக்கு முன்னாடியே பிரசாதங்கள்னு ஒரு பெரிய ஒரு தொகுப்பே இருக்குங்க திருப்பதியில. எப்படின்னா, இப்போ திருப்பதின்றது மலை மேல, திருமலைய மேல கோயில் ஒன்று இருக்காரு. ஆக்சுவலா இந்த கோயில் கொண்ட பெருமாள் பெருமாளை போகிறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆகும். என்ன எல்லாம் நடக்கும், எல்லாமே படியேறி தான் போகணும் ஜென்ரலாகவே. இப்போ அந்த குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் ரோடு 1940களில் வந்தது. ஆக்சுவலாக ராஜாஜியும் அந்த கால இவரும் நம்ம கவர்னர் திறந்து வச்சார். அவர் வெள்ளைக்கார கவர்னர் திறந்து வச்சார். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்களா, இப்போவும் கல்வெட்டு இருக்குங்க. அதுக்கான கல்வெட்டுன்னு சொல்ல ஆரம்பிக்கணும். பார்த்தீங்களா, இந்த கல்வெட்டுகள் ஏராளமா இருக்கு. இன்னும் கேட்டா 1000 மோரே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா 1000 சொல்ல வேண்டாம் நம்ம. ஏன் சொல்றேன்னா, வரவங்க எல்லாம் சின்ன சின்ன இது கொடுத்துட்டு போயிடறாங்க. கல்வெட்டு எழுதி போட்டு போயிடுறாங்க. அவங்க சின்ன சின்ன மிஸ்லனிஸ்லாம் விட்டு தவிர்த்து பார்த்தா ஒரு 650 கல்வெட்டு ஜென்ரலாவே பழைய கால ஹிஸ்டரியில இருந்து இப்போ வரைக்கும் தேரும் உங்களுக்கு. இப்போ கிடையாது, ஐ மீன் உங்களுக்கு ஒரு 1700 வருஷம் தேரும் உங்களுக்கு. இந்த 650 கல்வெட்டுல 600 கல்வெட்டு தமிழ் தான். இதுதான் ஆச்சரியமான விஷயங்க. ஆக்சுவலா காரணம் என்னன்னா, உங்களுக்கு திருப்பதி சுத்து வட்டார பகுதி எல்லாமே உங்களுக்கு தமிழ்காரங்க ஜாஸ்தி. தொண்டை மண்டலம். ஆக்சுவலா காஞ்சிபுரம் சேர்ந்த தொண்டை மண்டலம். திருப்பதி ஆண்டு வந்தது கூட உங்களுக்கு தொண்டை மண்டல ராஜா தான், பல்லவ ராஜா தான் ஆக்சுவலா ஆண்டு வந்தார். இந்த பல்லவ ராஜால சாமவைன்னு ஒரு இளவரசி, அவதான் ஃபர்ஸ்ட் ஒரு கல்வெட்டு கொடுத்தாங்க. பாருங்க, நான் கல்வெட்டு விஷயமா தான் வரேன், வேற எந்த விஷயம் வரல. உங்களுக்கு கல்வெட்டு கொடுத்தது ஃபர்ஸ்ட் கல்வெட்டு சாமவை. சாமவையோட கல்வெட்டு என்ன கொடுத்ததுன்னா, ஜென்ரலா நிபந்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழ்ல கொடுத்துருக்கா. ஆக்சுவலா அது இன்ஃபேக்ட் சமஸ்கிருதம் கிடையாது, தமிழ்ல கொடுத்துருக்கு. நிபந்தம் கொடுத்துருக்காங்க, நிறைய பொருள் கொடுத்துருக்கு. நிபந்தம் கொடுத்தா திருமலைக்கு ஆண்டவனுக்குன்னு இவ்வளோ பிரசாதம் தான் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பிரசாதம் பத்தி கல்வெட்டுகள் கொஞ்சம் கம்மி தான். எப்படின்னா, ராஜேந்திர சோழர் ஆட்சியில ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு விஷயம் பிரசாதம் பத்தி பேசல, ஆனா அங்க குற்றம் நடந்தது. அங்க ஆக்சுவலா ராஜேந்திர சோழன் ஆட்சியில அங்க ஒரு குற்றம் நடந்தது. அங்க குற்றத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து ஒரு குழு வந்தது. அந்த குழு அந்த குற்றத்தை ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு குற்றத்தை உள்ளவங்கெல்லாம் திருத்தி, அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கோசரம் ராஜா சார்பாக ஒரு நிபந்தம் கொடுத்து போனாங்க. அந்த கல்வெட்டு இருக்கு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சின்ன சின்ன கல்வெட்டுக்கு என்னன்னா, உங்களுக்கு மெயினா இந்த சாப்பாடு விஷயம்தான். பொங்கல் பண்றதுக்கோசம் மெயினா உங்களுக்கு ஆதி பிரசாதம் பொங்கல், அவருக்கு வரவங்களுக்கும் பொங்கல், இப்ப வரைக்கும் இன்னி வரைக்கும் பொங்கல் தான். சரி, இப்படி சொல்றச்ச உங்களுக்கு இந்த மித்த பிரசாதம்ல வச்சு உங்களுக்கு எலுமிச்சை சாதம் பத்தி வருது, சில இதெல்லாம் வருது. எலுமிச்சை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அரிசி, எலுமிச்சை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அரிசி, பயறு, நாழி, இது நெய், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரிசி, பருப்பு, மிளகு, அதுக்கப்புறம் இது கொடுத்தா வச்சுங்களேன், நெய் கொடுத்தா வச்சுங்களேன், அது காரணமே பொங்கல் தான் வேற எதுவும் வராது அதில். ஆக்சுவலா இனிப்பு பற்றி எப்போ வருதுன்னா, உங்களுக்கு சரி, இனிப்பு வரதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி என்னன்னா, விஜயநகரம் வந்தது பார்த்தீங்களா, விஜயநகர ஆட்சி வந்தது அங்க. அப்பல இருந்தா உங்களுக்கு திருப்பதி நல்லாவே கையாண்டாங்க. ஆக்சுவலா திருமலை கோயிலையும் திருப்பதி நல்லா கையாண்டவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் விஜயநகர ராஜாக்கள். அதுலயும்
ஒரு 100 வருஷம் கழிச்சு, அதாவது 1350 பிளஸ் 100, 1450 வந்து இந்த தளபதியா இருந்தவர் ஒருத்தர் சந்திரகிரி ராஜா, அவர் பேரு சாலு நரசிம்மா பேரு. இந்த சாலு நரசிம்மா தான் ஏகப்பட்ட உத்தரவு போட்டிருக்காருங்க. ஆக்சுவலா நிறைய விஷயம் பண்ணாரு. அதுல மெயினா சாப்பாடு பிரசாதம் பத்தி நிறைய கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா நீங்க நிபந்தனைகள் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பதியில வந்து ஒரு ஒழுங்குமுறை பண்ணார். அது வரைக்கும் ஒழுங்குமுறை இல்லை. ஒழுங்குமுறை இல்லைன்னா ஆகமப்படி பூஜை கிடையாது அங்கெல்லாம். மலைப்பகுதி இல்லையா, எப்போவாது வருவாங்க அந்த மாதிரி ஒரு பீரியட்ல ராமானுஜரை ஒரு திட்டம் வச்சுட்டு போனாருங்க. ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி செய்யணும் தன்னுடைய சொந்த மாமாவையே அங்கேயே வச்சுட்டு, திருமணி நம்பின்னு பேர் அவருக்கு. திருமணி நம்பின்னு பேர் அவர் பேர். ஆக்சுவலா அவருக்கு இப்போ அங்க சன்னதி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா, அதாவது கிழக்கு நோக்கி இருக்காரு இல்லையா, கிழக்கு மேற்குல பக்கத்துல வர இதுல வந்து திருமணி நம்பி சன்னதி இருக்கு. ஆக்சுவலா திருமணி நம்பி தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காரு. திருமணி நம்பி சந்ததியினர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி ஒரு இது பார்க்கறச்ச விஜயநகரம் பீரியட்ல தான் நிறைய, அதாவது இந்த கோவில் வெளியே நல்லாவே தெரிஞ்சது. கோவில் நிறைய கட்டினாங்க. அப்போ வரைக்கும் சாதாரண கோவில் தான் இருந்தது. ஏன்னா ஆழ்வார் பாடல்கள்ல வந்து ஆழ்வார்கள் வந்து 7ஆம் 8 நூற்றாண்டு இல்லையா, அப்போ வந்து குலசேகர ஆழ்வார் வந்து நிறைய சொல்லிருக்காரு திருமலை பத்தி. அப்ப சொல்றச்ச படியாய் கிடந்து அப்படின்னு ஒரு வரி வரும் உங்களுக்கு. எனக்கு அடுத்த பிரிவு பிரச்சனை, படியம்ம உன்னோட கோவில் படியா இருக்கணும். சோ கோவில் அப்பதான் வந்திருக்கணும். அதை பல்லவர்கள் வந்து கட்டிருப்பாங்க. மலையில வந்து கோயில் கட்டு வந்து அப்பதான் வந்து 7ஆம் 8ஆம் கட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வெறும் சிலையா இருக்கான். ஏன் காரணம்னா, சிலையை வந்து ஒரு சின்ன சன்னதி மாதிரி பண்ணி அவ்வளவுதான் 4 சோர்க்குள்ள வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். அதுதான் தோன்றது. ஏன்னா ஆண்டாள்ல கூட உங்களுக்கு வந்து திருவேங்கடவனை வந்து மேகமா தூது விடுன்னு சொல்லுவாங்க, மேக தூதுன்னு சொல்லுவாங்க. அவளுடன் சொல்லுவாங்க ஆண்டாள். மேகமா தூது நிறைய மழை வரும், மழை வந்து அவன் மேல பொழியும் இல்லையா. சோ அவருக்கு கூறி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்போ தெரியாது. அவ்வளவுதான். there is no information on that. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இருக்கா இல்லைன்றது அப்புறம் அடுத்த கட்டம். அதுக்கு முன்னாடி பாடின திருவேங்கடனை பாடின ஆழ்வார்கள் வந்து முதல் ஆழ்வார்கள். அவங்க பீரியட் வந்து 5, 6, 7 அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலா அது நிறைய பாட்டிருக்காங்க. முதல் ஆழ்வார்கள் 3 நிறைய பாட்டிருக்காங்க. அப்பவும் திருவேங்கடம் பத்தி பேசுறச்ச வந்து கோவில் பத்தி நிறைய பேசலாங்க. கோவிலுக்கு வந்து கொண்டாடுற குறவர்கள், மலை ஜாதியினர் அவங்கள வந்து பேசியிருக்காரு அவர். என்ன அதே சமயம் வந்து உங்களுக்கு அவருக்கும் முன்னாடி முதல்ல இந்த திருவேங்கடவனை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் வந்து இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றார். எதை? திருவேங்கடத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றச்சு பாத்தீங்கன்னா, அவருக்கு வானமே கூரை. பாருங்க, அவருக்கு வானமே கூரை. இது 2 பக்கமும் சந்திரன் சூரியன், 2 பக்கமும் சந்திரன் சூரியன், வானமே கூரை அப்படின்றச்ச சங்கும் சக்கரமும் ஏந்திய பெருமாள், திருமால் நெடுமாள் சொல்றாரு. ஆக்சுவலா இதாச்சு இந்த இது. சோ உங்களுக்கு சிலப்பதிகாரம் வந்தது 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அப்படி இருக்கணும். உங்களுக்கு சரியான காலம் வேண்டாம் உங்களுக்கு. அது முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு வச்சுக்கலாம். வச்சுங்க. அப்படி வச்சுக்கிறச்ச அந்த இளங்கோவடிகள் சொல்றபடி பார்க்கறச்ச அவருக்கு அங்கே கோவில் கிடையாது. யாருக்கு? அவர் சிலை வடிவா அங்கே இருக்காரு அவரு. அப்போ அவருடைய அந்த செய்யுள் படிக்கிறச்ச அவருக்கு கோயில் கிடையாது. ஏன்னா வானமே கூரை, 2 பக்கம் சந்திரனும் சூரியனும் இருக்காங்க. சந்திரனும் சூரியனும் இருக்கச்ச உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு கோயில் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜாலியா காத்தாட எம்மனு இருக்காரு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் கோயில் வந்திருக்கணும். அது எப்ப கோயில் வந்ததுன்னா அதுக்கான இது வந்து முதல் ஆதாரம் வந்து குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வந்து அதுக்கு சிலப்பதிகாரம் வந்து ஒரு 600 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து படியை பத்தி பேசுறாரு. ஆக்சுவலா சோ படி இருக்குன்னா அங்க வரைக்கும் கோவில் இருக்கு அர்த்தம் இல்லையா. படி தாண்டா கோயில் போகும். ஆக்சுவலா கோயில் உள்ள போனோம். ஸோ குலசேகர படின்றது இப்போ குலசேகர படி இருக்கு. எங்கன்னா திருவேங்கடம் உடையான் சன்னதி இருக்கு பாத்தீங்களா, கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி வர அவனுக்கு அடுத்து வர சன்னதி தான் திருவேங்கட இப்போ குலசேகர படின்னு சொல்றாங்க. இப்பவும் உண்டு. ஸோ அப்படி பாக்குறச்ச படியாய் கிடந்து நான் கீழே வந்து நான் படியா பிறக்கணும்னு சொல்றேன்னா அந்த படி வந்து படியும் அந்த படி சூழ்ந்த ஒரு சின்ன இதுதான் கோவில். அப்போ அதுக்கப்புறம் தொண்டைமான் நிறைய கட்டிருக்கலாம். கோவில் பெருசு பெருசா கொஞ்சம் கட்டலாம். மணிமண்டபம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு கல்வெட்டு இருக்கு. ஆக்சுவலா மணிமண்டபம் கட்டி அந்த மண்டபம் பக்கத்துல ஒரு பெரிய ஹால் மாதிரி கட்டினா இப்போ இருக்கு. அந்த மண்டபம்லாம் இருக்காங்க. இப்போ முன்னாடி போற கோவிலுக்கு முன்னாடி வெளியில வர அந்த கோவில் கர்ப்பகிரகம் வெளியில வர ஃபர்ஸ்ட் இது கட்டினாங்க. அப்போ
அதுக்கப்புறம் கட்டினதெல்லாம் விஜயநகர ராஜா நிறைய கட்டினாங்க அவங்க. அதுக்கு எல்லாத்தையும் கல்வெட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் கல்வெட்டு போட்டிருக்காங்க. தமிழ்லயும் போட்டிருக்காங்க, தெலுங்குலயும் போட்டிருக்காங்க. தெலுங்குல போட்டு தமிழ்ல போட்டிருக்காங்க. ஏன் தமிழ்ல போட்டாங்கன்னு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா காரணம் எல்லாரும் தெரியும்னா தெலுங்குல போடலாம், தெலுங்குல போடலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து 1490 வந்து நம்ம சாலு நரசிம்மர் வந்து ஹி பிகேம் கிங் ஆஃப் விஜயநகரா, சக்கரவர்த்தி ஆயிட்டாரு. வாங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு இருந்தாரு ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ணாருன்னா நிறைய விஷயம் பண்ணாரு. திருப்பதிக்கு நிறைய விஷயம் பண்ணாருன்னா திருப்பதி ஆகம பூஜைகள் ஏற்பாடு பண்ணார். தைக்கானச ஆகமம் பூஜை பண்ணி அதை ஏற்பாடு பண்ணார். அதுக்கப்புறம் திருப்பதியை பத்தி நிறைய பரப்புரை பண்ணார். திருப்பி புராணம் சொல்லி புராணத்தை கண்டுபிடிச்சு, ஏன்னா ஜென்ரலாவே ஒரு கோயில் பத்தி கேட்கறதுன்னா நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஆகம புராணம், அதுக்கப்புறம் இந்த புராணம் இருக்கு, நிறைய இருக்கு. வாயு புராணம், இந்த அப்படி பாக்குறச்ச அவங்களுக்கு திருப்பதி திருமலை பத்தி குறிப்புகள் இருக்கு. ராமாயணத்துல ஒரு சில 4-5 ராமாயணம் இருக்கு. ஒரு ராமாயணம் திருமலை பத்தி குறிப்பு இருக்குன்றாங்க ஆக்சுவலா. என்ன அப்படி பாக்குறச்ச உங்களுக்கு வந்து ராமாயணம்ல குறிப்பு இருக்குன்னா அவ்வளவு பெரிய காலமா கேட்கலாம். ஆனா குறிப்பு இருக்குன்றாங்க. திருமலையில வந்து அங்கே இருக்குன்னு சொல்றாங்க அவங்க ஆக்சுவலா. ஆஞ்சநேயர் அங்கதான் பிறந்தார் அப்படின்னு ஒரு இது கூட இப்ப கூட திருமலை டிடிலேயே அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஆஞ்சநேயர் பிறந்ததை பத்தி. அஞ்சன மலையும் மறைய ஒன்று இருக்கு. சொல்லுவோம். சரி, இதெல்லாம் விடுங்க. பிரசாதம்னு வரைச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய பிரசாதம் ஏற்பாடு பண்ணவங்கெல்லாம் விஜயநகர ராஜாக்கு தான். அதாவது 1350 1600 வரைக்கும் விஜயநகரம் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுனாங்க. அது ஒரு பொற்காலம். இப்ப வரைக்கும் இன்னி வரைக்கும் பொற்காலம்னு சொன்னா அந்த பீரியட் தான். இன்னும் ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் வந்து 1509 வச்சுங்களேன். இப்போ 1509 அந்த சமயத்துல ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் வந்து ஒரு பண்ணார். அதாவது அந்த இது கூட நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்காரு அதாவது பாருங்க, காலையில பொங்கல் கட்டாயம் அவருக்கு போடணும், மறக்கக்கூடாது. அந்த கொட்டாயம் அந்த பொங்கலுக்கு என்னென்ன சாமான் கொடுத்துருக்காரு, கல்வெட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது எப்பன்னா இந்த கல்வெட்டுக்கு வில்லேஜ் கொடுத்துட்டு, நான் 5-6 வில்லேஜ் கொடுத்துட்டு இது வந்து சூரியனும் சந்திரனும் உள்ளளவு இந்த கிராமங்கள் இருந்து இங்கிருந்து செய்யப்பட்ட இந்த தொகையில வந்து நீங்க பிரசாதம் போயிட்டே இருக்கணும்ன்றாங்க. நம்மளுக்கு இன்னைக்கும் பொங்கல் கிடைக்கிறதுனா இதுதான் காரணம் உங்களுக்கு இன்னும் கேட்டா. ஏன்னா அப்படி ஒரு இது ஆக்சுவலா அந்த இதுல வந்து பாருங்க. ஒரு கல்வெட்டுல வந்து என்ன சொல்றாருன்னா 183 மரக்கால் அரிசி, 506 நாடின்றது ஒரு கிட்ட உழக்குன்னு சொல்லுவாங்க. நாடின்றது ஒரு அளவை ஆக்சுவலா. என்ன 506 நாடி, அதாவது ஒரு நாடினா 1.3 லிட்டர்ஸ். 1.3 லிட்டர்ஸ் ஒரு நாடி கணக்கு உங்களுக்கு. சரி, அதே மாதிரி 12660 பழம்ன்றது ஒரு கணக்கு தெரியுமா உங்களுக்கு? பழம் 5 பழம் 6 பழம் பழம் வெல்லம். ஆமா. திருப்பியும் 15 நாழி மிளகு, 24 மரக்கால் பச்சை பருப்பு. மரக்கால் தெரியும் இல்ல, 6 படி ஒரு மரக்கால் ஆக்சுவலா. பச்சை பருப்பு 24 மரக்கால், 30 மரக்கால் கடலை பருப்பு, 30 மரக்கால் கோதுமை, 67 மரக்கால் நெல், 100 நாழி பால், 5 நாழி தேன். இதை வந்து ஒரு திருக்கை விளக்கம். அதுக்கப்புறம் திருக்கை விளக்கமா தட்சிணை, திருக்கை விளக்கம். அதாவது அது பார்த்து நல்ல தட்சன்றது நம்ம தட்சணை சொல்றோம், நம்ம இப்பவும் சொல்லிட்டு இருக்கோம். நான் அழகான தமிழ்ல போய் சொல்றேன், திருக்கை விளக்கம்னு பேரு தட்சணை தமிழ்ல. கேட்ட திருக்கை விளக்கம் 896 கால் பணம். இது அப்படியே கல்வெட்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து எது கொடுத்துருக்கேன்னா எல்லாமே இது வந்து இதுல வந்து வெல்லம் முதலே போட்டிருக்காங்க. இது வெல்லம் இப்பதான் வெல்லம் இப்பதான் வருது. இப்போ ஸோ இனிப்பு வருது உங்களுக்கு. இனிப்பு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல மனோகரம்னு ஒன்று பண்ணாங்க. மனோகரம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மனோகரம்ன்றது இந்த கல்யாணத்துல வந்து பிடிச்சு வைப்பாங்க பாத்தீங்களா என்ன, அந்த பிடிப்புல உள்ளது வந்து ஒரு அரிசி மாவுலையும் நெய்யிலையும் போட்டு அறுக்கிறது ஆக்சுவலா. சக்கரை வெல்லம் போட்டு அப்படியே பண்ணுவாங்க. பருப்பு தேங்காய் சொல்றீங்க? பருப்பு தேங்காய் சொல்லிட்டு அந்த கூடுக்குள்ள போட்டு சொல்லலாம். இது பருப்பு தேங்காய் பருப்பு கிடையாது இல்லையா? இது இது பருப்பு தேங்காய் கூடுக்குள்ள. ஆமா, கூடுக்குள்ள போடுறது. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் வெல்லம் பொங்கல் வெள்ளை பொங்கல்ல சக்கரை பொங்கல் சொல்லலாம் உங்களுக்கு, வெண்பொங்கல். இதெல்லாம் பண்றதுக்கு
1473 நடந்த ஊஞ்சல் உற்சவத்தின் போது திருவேங்கடமுடையானுக்கு நிவேதனம் செய்ய நிபந்தமாக அளிக்கப்பட்டது. எப்போ? 1473. இது ஆக்சுவலா இது வந்து பிஃபோர் கிருஷ்ணதேவராயா. அதுக்கப்புறம் என்ன சாலு நரசிம்மர் நிறைய கொடுத்தாரு. அவர் இப்ப இப்படி என்னென்ன கூட கொடுத்துனே வச்சுங்க, வேற விஷயம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பத்மாவதி கல்யாணம் எல்லாம் இன்னும் கேட்டா பத்மாவதி கோவில் வந்து அப்புறம் தான் வந்தது. உங்களுக்கு இந்த பீரியட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோவிந்தராஜ சாமி கோயிலும் பத்மாவதி கோயிலும் 10ஆம் நூற்றாண்டுக்கு ராமானுஜர் காலத்துக்கு பிறகு கட்டப்பட்டது. ரெண்டு கோயிலுமே அல்ல ராமானுஜர் காலத்திலே கட்டப்பட்டதா இருக்கலாம் ஒருவேளை. ஆனா திருப்பதி கோவில் மாதிரி பழசு கிடையாது ஜென்ரலா. ஸோ அது பத்மாவதி கல்யாணம் இதெல்லாம் ஒரு இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் பரப்ப சொன்னார். ஆக்சுவலா எல்லாத்தையும் பழைய புராணத்தையும் எடுத்து செட் பண்ணி ஒரு ஆக்கம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுங்க, திருமலைன்றது சாதாரண கோவில் கிடையாது, இது பெரிய வைபவம். வைபவம்னா பெரிய விழா மாதிரி இருக்கும், பெரிய வைபவம் அது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணார் அவர். அவர் சாலுவ நரசிம்மர் அவர் தான் நிறைய பண்ணது. அதுக்கப்புறம் விஜயநகர கிங் வந்து இவர் நம்ம கிருஷ்ணதேவராயர் தம்பி அச்சுதேவராயர் அவரும் நிறைய பண்ணிருக்காரு. அச்சுதேவராயரும் நிறைய பண்ணி அந்த எல்லாமே பிரசவம் தாங்க மெயினா பாத்தீங்கன்னா. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து நிறைய தங்கத்துல கொடுக்கறது தட்டு அந்த பத்தட்டுலாம் கொடுத்தாங்க. கிருஷ்ணதேவராயருக்கு 2 பொண்டாட்டி 2 மனைவிகள். 2 மனைவிகள்ல ஒரு மனைவி என்ன தங்கப்பேளா கொடுத்தாங்க. தங்கப்பேளா நீங்க கொடுத்த அப்படின்னு சொல்லி இன்னொரு மனைவி என்ன பண்ணாங்க, பிரிச்ச தங்கப்பேளா, அதுவும் அந்த சைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கல்வெட்டுல பாத்தீங்கன்னா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. இப்போ எல்லா கல்வெட்டுக்கும் படியெடுத்து புஸ்தகமாவே போட்டிருக்காங்க திருமலையில. இந்த புஸ்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து லைப்ரரியில கிடைக்கிறது. லைப்ரரி எங்க இருக்குன்னா, இப்போ சொல்றேன் உங்களுக்கு லைப்ரரி எங்க இருக்குன்னா, பத்மாவதி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் தமிழ் செக்ஷன்ல போய் கல்வெட்டு பகுதி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. சொல்ல இது எல்லாமே இருக்கு. பிரசாதங்கள், தமிழ் பிரசாதங்கள் பத்தி எத்தனையோ இருக்கு. பானகம் வந்து கட்டாயமா கொடுப்பாங்க. பானகத்துக்கு கூட நிறைய பேர் ரசீது வாங்கி போறாங்க. பானகத்தை கொடுத்துட்டு ரசீது வாங்கி போறாங்க. கல்வெட்டு ரசீது, ரசீதுன்றது பேப்பர்ல கிடையாது, கல்வெட்டுல இந்த மாதிரி இவர் வந்து இவ்வளவு கொடுத்தாரு இந்தாங்க ரசீது. மிஸ்லனியஸ் ரசீது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு உங்களுக்கு. என்ன அதே மாதிரி பார்க்கறச்ச லட்டு எப்போ வந்தது, லட்டு வர்றதுக்கு காரணம் வந்து ஒரு விஷயம் சொல்றோம். நேச்சுரலா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லட்டுக்கு தேவை சர்க்கரை, அஸ்கா இல்லையா? இந்த சர்க்கரை வந்து ஜென்ரலா நம்ம எப்போ யூஸ் பண்ணோன்றது ஒரு டைமிங் இல்லை நம்மள்ட்ட. ஏன்னா மெயினா சர்க்கரை பண்றதுன்றதே கஷ்டம். இந்தியாவில் வந்து ஃபேக்ட்ரிஸ் கம்மி, இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. எங்க வெள்ளைக்காரன் காலம் வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் ரொம்ப வரல. அப்படியே 2-3 வந்து வச்சுங்க. ஒன்று கட்டாக்கில் போட்டாங்க, இன்னொன்று எங்க பஞ்சாப்ல போட்டாங்க. கட்டாக்கில் போட்டதுக்கு வந்து அது வந்து அஸ்கா, அது பேர் இன்னும் கூட பேர் அஸ்கானே, ஒரு ஊர் பேர் அஸ்கானே சொல்லுவாங்க ஜென்ரலா. அந்த ஆலையோட இடத்துக்கு பேர் அஸ்கானே சொல்லுவாங்க. இப்போ கூட ஒடிசா மாநிலத்தில் இருக்கிறது அது. அதனால சர்க்கரை வந்து வந்த இடத்து சர்க்கரையை வந்து பண்ணி இந்த பூந்தி பண்ணியிருந்தாங்க. சர்க்கரையை வச்சு என்ன பண்ணாங்க, சர்க்கரை எல்லாம் இது பாகம் போட்டு கடலை மாவு போட்டு பூந்தி பண்ணியிருந்தாங்க. அந்த பூந்தி என்ன பண்ணாங்க, பிடிச்சி ஒண்ணு. அது பிடிச்ச இடம் தெரியாது. பட் திருமலையில வந்து எப்பவோ போட்டிருக்காங்கன்னா 1940s அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது காரணம் என்ன, அது குறிப்பு என்ன கொடுத்தாங்கன்னா, இது வந்து கல்யாணம் ஐயங்கார்னு ஒருத்தருக்கார். அவர் வந்து பொட்டு மேஸ்திரி, பொட்டு நிராசி. ஆக்சுவலா பொட்டு 2 மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு. போட்டுன்னா சமையலறை, திருமலைப்பள்ளி. அந்த மடைப்பள்ளி இப்போ அங்க நம்ம வரதராஜ சாமி சன்னதி பக்கத்துலயே இருக்குது. ஆக்சுவலா மடைப்பள்ளி கீழே இன்னும் இருக்கு. அந்த மடைப்பள்ளிக்கு இன்சார்ஜ் கல்யாணம் ஐயங்கார். இந்த 1940 சமயங்கள்ல வந்து உங்களுக்கு வேர்ல்டு வார் இல்லையா, வேர்ல்டு வார் தான் 5-6 வருஷம் நடந்தது இல்லையா. அந்த சமயத்துல சென்னையில உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயம் இருந்தது, இது இருந்தது, எல்லாம் இருந்து எல்லாம் யாருங்க போகக்கூடாதுன்னு தடை இருந்தது, நிறைய விஷயம் உங்களுக்கு. அதனால ரொம்ப கம்மியாகப்படுது. ஸோ அவர் கூப்பிட்டு வந்து நிறைய பேர் வந்து கல்யாண சமையல் பண்ண சொன்னாங்க. அவங்க அப்படி ஒரு கல்யாண சமையல பண்ணி அங்க இது பிடிச்சாரு. அவர் பெரிய பெரிய லட்டுலாம் பிடிச்சாரு. இவ்வளோ பெரிய லட்டு வந்து பிடிச்சி எல்லாரும் கொடுத்தாரு. அவர் நிறைய லட்டு பண்ணாரு. அப்போ லட்டு வாங்கினவங்கலாம் அதை பார்த்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லி, ரொம்ப ருசியா இருந்தது, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் ராஜாஜிக்கும் குறிப்பிட்டு சொல்றாங்க. ராஜாஜியோட குறிப்பு ஒன்று இருக்கு, இதை பத்தி லட்டு பத்தி ரொம்ப நல்லா இருக்கு, இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி வந்தது. ஏன்னா அவர் வந்ததுன்னா அதே சமயத்துல அவர் வந்து ஹி வாஸ் சீஃப் மினிஸ்டர் 1939. சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே அவர் வந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து 1940s வந்து ஹி வாஸ் நாட் இன் ஜெயில். மிச்ச பேர்லாம் ஜெயிலில் இருந்தாங்க. அவர் வந்து இந்த வாரே வேண்டாம், வார் வந்து காரணத்துக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுனால ராஜாஜி வந்து காங்கிரஸ்ல கொஞ்சம் சில
அபிப்பிராய பேதங்களோட வெளியே இருந்துட்டார். காந்தியோடையும் நேருவோடையும் பேசாம வெளியே இருந்துட்டார். அதுக்கான குறிப்புகள் நிறைய இருக்குச்சுங்க, நம்ம நான் சொல்ல அவசியம் கிடையாது, இது உண்மை நடந்ததுதான் ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்ப வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் நிறைய எழுதினார். அப்போ இதில் வச்சு இந்த லட்டு பற்றி சொல்லிச்சு, லட்டு கல்யாணத்துக்கு லெட்டர் போட்டுச்சு, லட்டு நல்லா இருக்கு, லட்டு நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணு, பிரசாதம் தான் கண்டினியூ பண்ணு சொல்லி போயிருக்கு. ஏன்னா அவர் பெரிய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஒன்று, பெரிய தலைவர் வேற. காந்திக்கு அடுத்தபடி இப்போ ஒரு பெரிய தலைவர்னா காங்கிரஸ்ல நேரு கிடையாது, ராஜாஜி தான் இப்போன்னு சொல்றேன் உங்களுக்கு. அந்த சுதந்திர போராட்ட சமயத்துல காந்திக்கு அடுத்தபடி மிகப்பெரிய தலைவர்னா ராஜாஜி தான், வேற யாரும் கிடையாது. சரி, ராஜாஜி சொல்றதுல போட்டுருங்க, என்ன அது குறிப்பு தான் சொல்ல முடியும் ஆக்சுவலா. சாட்சி கடை என்கிட்ட இல்லை, சாதாரண கட்டம் என்கிட்ட இல்லை, குறிப்பு சொல்ல முடியும். பட் சரி, இப்ப என்னாச்சு, அந்த லட்டு வந்து 1940s சமயத்துல வந்திருக்கணும் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் லட்டு வந்து இனிப்பு இல்லையா, ஜென்ரலாவே நிறைய கொடுக்க அது ஃபேமஸ் ஆயிருக்கும். மிராசின்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த மிராசின்றது ஏன்னு வந்ததுன்னா 1495ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அங்க திருப்பதியில. அப்போ மணவாள ஐயங்கார்னு ஜியர் அவர் கோவில் ஜியர், திருமலை இது திருமலையில வந்து தென்கலை ஜியர் ஆக்சுவலா. அவரு தென்கலை ஜியர்னா அவர் கணின். அப்போ அந்த பாத்திரங்கள் அவங்க கொடுத்த அரசர்கள் கொடுத்த பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாம் நிறைய ரிப்பேர் ஆகி என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எல்லாம் ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஒரு பாத்திரம் ரிப்பேர் பண்ணது கையில காசு கிடையாது, அவங்களுக்கும் தனியா காசு கிடையாது. யாருக்கு யாராவது சொன்னா செய்வாங்க. ஆனா இது பாத்திரம் எப்படி செய்ய முடியும், என்னுடைய சின்ன விஷயம் இதுக்கு போய் நம்ம ராஜா எல்லாம் கேட்டு முடியாது இல்லையா. பாத்திரம் ரிப்பேர் பண்றது பெரிய விஷயமா கிடையாது. ஆனா நிறைய பாத்திரங்கள் இருக்கு, நிறைய நகைகள் வந்து இது பண்ணணும், எண்ணெயா இருக்கணும், எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது என்ன பண்ணலாம்னா சின்ன பணம் நம்மளுக்கு வேணும். சின்ன பணம் எப்படி பண்ணலாம்னா என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வர வேண்டிய, அவருக்கு அப்போ வந்து நிறைய எப்பவுமே கோவில்ல வந்து ஒர்க் பண்றாங்க, கோவில் ஒர்க் பண்றாங்களோ, கோவில்ல பூஜை பண்றாங்களோ, அல்ல கோவில்ல என்ன பண்றாங்களோ, எப்பவுமே அவங்களுக்கு சம்பளம் வந்து பிரசாதம் தான், அல்லது அரிசியில கொஞ்சம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் பிரசாதம். இப்போ இன்னைக்கும் சிதம்பரத்துல உங்களுக்கு அந்த சாதம் பார்த்தீங்களா, அன்னம், அதுதான் பிரசாதம் உங்களுக்கு, அதுதான் பிரசாதம் உங்களுக்கு ஆக்சுவலா. இன்னைக்கும் தீட்சர்களுக்கு சம்பளம் என்னன்னா இத்தனை உருண்டை அத்தனை சொல்லுவாங்க. இதை நீங்க கேட்டுக்கலாம், கேட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு அளவு இல்லைன்னா கூட இந்த அளவு உண்டு உங்களுக்கு. இப்போதான் சாதம் கொடுத்து யாரும் வாங்கிப்பாங்களா கேட்பாங்க, யாராவது வாங்கிப்பாங்களா கேட்பாங்க. ஆனா அதுக்கான இது கொடுத்துருவாங்க, அவ்வளோ. ஆனா அந்த கணக்கு தான். ஸோ அந்த மாதிரி இருக்குச்சு உங்களுக்கு வந்து திருப்பதியில மணவாள ஐயங்கார் என்ன பண்ணாருன்னா, எல்லாருக்கும் சம்பளமா சம்பளம் மாதிரி கொடுக்குற அந்த அரிசி சாதம் இருக்கு பாத்தீங்களா, பிரசாதம் இருக்கு பாத்தீங்களா, பிரசாதத்தை நீங்க வந்து வெளியில வித்துட்டு அந்த காசை எங்களுக்கு கொடுங்க. இதுல வர காசை என்ன பண்ணா, நம்ம சின்ன ரொம்ப பெருசா வராது ஆக்சுவலா. அந்த காசை எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பாத்திரங்கள், நிறைய பாத்திரங்கள் எல்லாம் தவளைகள் இருக்கு, குடம் இருக்கு, பெரிய பெரிய குடம் இருக்கு, அண்டா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்ல ஒரு உத்தியோகம் தான் ஆக்சுவலா. அந்த இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க எல்லாம் பண்ணாங்க, எல்லாரும் பிரசாதத்தை வாங்கி வித்து காசு கொடுத்தாங்க, பங்கு கொடுத்த உடனே இது என்ன ஆச்சு, இந்த ஸ்தானத்தார் நம்ம சொல்லுவாங்க, டிடிடி போர்டு இருக்கு அப்ப கிடையாது இல்லையா, அவங்க ஸ்தானத்தார்னு பேரு. அவங்க அட்மின் ஆக்சுவலா, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க ஆக்சுவலா. ஸ்தானத்தார் ஒத்துக்கல, இதெல்லாம் தப்பு, பிரசாத் யாராவது விற்பாங்களா, பிரசாதம் தான் கொடுக்கணும், வரவங்க கொடுக்கணும் இல்லையா, சம்பளமா தரோம்னா அவங்க ஒன்றும் வீட்டில் வேற என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப தப்புன்னு சண்டை போட்டாங்க. சண்டை வந்து ராஜா வரைக்கும் போச்சு. சந்திரகிரி ராஜா வந்து யாரு, சோழ நரசிம்மர், அவர் போனா அவர் மேலே வந்தாரு. சந்திரகிரிலேருந்து திருப்பதி வரத்துல 3 மணி நேரம் போயிடலாம், மேலே போயிடலாம். இப்போ கூட என்ன மேலே வந்துட்டு என்ன விஷயம் கேட்டு எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணாரு. மணவாள ஐயங்கார் செஞ்சு ரொம்ப சரிப்பட்டது அவருக்கு. அவர் நினைச்சா அவர் வந்து உடனே ஒரு இது கொடுத்து இது பண்ணிடலாம், இது ஐ மீன் ஒரு ஆர்டர் போட்டு எல்லாம் ரிப்பேர் பண்ணுங்க கொடுத்துடலாம். ஆனால் செய்யல அவர். என்ன இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க செய்கிறாங்க, இவங்க வித்அவுட் என்கரேஜ் தம். நீங்கள் அப்படியே பண்ணுங்கம்மா ஐயங்கார், நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா அதுக்கான அனுமதி தரோம் உங்களுக்கு. அதோட இந்த பணம் எவ்வளோ வந்ததோ மொத்தம் 3000 பணம் வந்து தான். அப்போ 3000 பணம் வந்தது ஆக்சுவலாக, போட்டிருக்காங்க கல்வெட்டு இருக்கு இதுக்கு. இந்த 3000 பணத்தை வந்து 2000 பணம் வந்து உங்களுக்கு செலவாடுது உங்களுக்கு, மீதி 1000 பணத்தை ஸ்தானத்தார்ட்ட கொடுத்துருங்க நீங்க. அப்புறம் இதே கண்டினியூ ஆச்சு. அடுத்த வருஷம் 3000 வச்சு அந்த பணம் வந்து வேஸ்ட் ஆகாது இல்லையா. போய் விற்கிறது ஆரம்பிச்சோம், எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. விற்கிறது ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க, ஜென்ரலாகவே ஒரு சைக்காலஜிக்கல் திங்கிங் வரைச்சவங்களுக்கு, யூ கேன் செல் யுவர் பிரசாதம், ராஜா ஆர்டர் கொடுத்தாரு சொன்ன உடனே எல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுறச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இதுக்கு பதிலாக கொடுக்குறச்ச
அடுத்த வருஷம் 3000 பணம் வந்தது. அதை அடுத்து ஒவ்வொரு வருஷமும் 1000 மராமத்து செலவு, ஒன்லி பாத்திரம் மராமத்து செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுனாங்க. இப்படியே கண்டினியூ ஆச்சு. மிராசின்றது அப்பதான் அங்க வாங்குறவங்க எல்லாரும் மிராசுதார் தான், இன்க்ளூடிங் பெருக்கிறவங்க, அப்புறம் பூஜை பண்ண அலோவ் பண்றவங்க, வாட்ச்மேன், கோவில் பூட்டுறவங்க தனியா இருக்காருங்க. கோவில் பூட்டுறது பெரிய இது ஆக்சுவலா பூட்டுறதுன்றது. அவரு எல்லாருக்குமே உண்டு. இந்த பிரசாதம் தான் கணக்கு. பிரசாதத்தை காசா பண்ணி அவங்க காசை கொடுத்துருவாங்க ஆக்சுவலா. இப்படிதான் பிரசாதம் மிராசின்ற பட்டம் உங்களுக்கு வந்தது உங்களுக்கு. ஸோ அது என்னாச்சுன்னா, உங்களுடைய ஐயங்காருடைய பையன் ஐயங்கார் மிராசி, அல்லது நம்ம நாயுடுவோட பையன் நாயுடு மிராசி அப்படின்னு ஒரு செட்டப் வந்தது. 400 வருஷமா அது போயிட்டு 500 வருஷம் போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக என்னாச்சு, 1980 என்ன பண்ணாங்க, இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு போட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பிரசாதத்துக்கு என்ன பண்ணணும்னா, அது வரைக்கும் கோவிலில் வரவங்களுக்கு பிரசாதம் லட்டு கொடுக்கல. லட்டு விற்கிறது தான் கொடுத்தாங்க. பிகாஸ் அஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இது பிரசாதம் கொடுக்குறதுன்னா அதை பண்ணி விற்கணும், அப்பதான் வித்தான். அதனால தான் வித்தான். இது உங்களுக்கு எல்லா கோவில்லையும் உங்களுக்கு பிரசாத காசு கிடைக்காது. ஆனா திருப்பதி கோவில்ல தான் லட்டு விற்பனைக்கு வந்திருக்கு. அப்போ எப்பவே ஸ்டார்டிங்கே, ஏன்னா ஆல்ரெடி 400-500 வருஷமா விற்கிறாங்க இல்லையா அவங்க, அதே விற்பனை தொடர்றது, அவ்வளோதான் விஷயம், தப்பே கிடையாது. சரி, வந்த உடனே என்ன பண்ணாருன்னா, PVRK பிரசாத்னு ஒரு ஈவோ வந்தார். நல்ல மனுஷன், நல்ல ஆளுமையான ஒரு மனுஷன். என்ன இன்ஃபேக்ட் அவருக்கும் NT ராமாராவுக்கும் ஒரு சின்ன ஃபைட்டே ஆச்சு. அப்புறம் சொல்லுங்க, அது வேற சங்கதி. இங்க போவானா சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப 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 தைரியமான ஆளு, ஆளுமை உள்ள ஆள். அவர் வந்த உடனே என்ன பண்ணாருன்னா, அவரு எல்லாம் மாத்தினார். மிராஸ்லாம் பேசி, நீங்க என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்ன லட்டு பண்ணி கொடுங்க, இதை வரவங்களுக்கு இது வரைக்கும் பிரசாதமா யாரும் ஃப்ரீயா தரல. எல்லாருமே என்ன பண்றாங்க, போய் தர்சனம் பண்றாங்க, கோவிந்தா கோவிந்தா சொல்றாங்க, நேரம் லட்டு கவுண்டர் போய் லட்டு வாங்கிட்டு போனாங்க இல்லையா. லட்டு அவங்களால சில பேருக்கு 1 வருது 2 வருது, சில பேருக்கு வரவே வரது இல்லை. ஏன்னா முடியாது அவங்களால. அப்பெல்லாம் லட்டுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், கிடைக்காது. 1-2 தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால சின்ன சின்ன லட்டு பண்ணி எல்லாரும் கொடுக்கலாம், ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்படி சொல்லி ஆரம்பிச்சாரு. அது ஒரு ஐ திங்க் ஒரு 7-8 வருஷம் தான் போச்சு. அது மாதிரி போல. சின்ன லட்டு நீங்க கல்ல உருண்டை மாதிரி சைஸ்ல இருக்கும் அது சின்ன லட்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வருஷம் வாங்கிருக்கீங்களா? தரிசனம் பண்ணிட்டு வரும்போது வெளியில கிடைக்கும், அந்த தரிசனம் பண்ணிட்டு வந்தோடனே தருவா. ஆமா, அது இப்ப இல்ல, அது இப்ப எடுத்து அப்புறம் எடுத்துனீங்க. காரணம் என்னன்னா, அதுக்கு பல வகைப்பட்ட பிரசாதங்கள் எள்ளு சாதம், தயிர் சாதம், அப்புறம் தத்தியோனம் சொல்லுவாங்க, புளியோதரை, அதுக்கப்புறம் எள்ளு சாதம், புளியோதரை, தயிர் சாதம் அண்ட் பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வாட்டியும் பிரசாதம். ஆனா எப்பவுமே சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கும் சரி, பெருமாளுக்கு பிரசாதம்னா பொங்கல் மட்டும்தான், லட்டு கிடையாது. லட்டு பிரசாதத்தை சேர்ந்ததுதான். ஏன்னா கோவிலே வர பிரசாதம் தான் சொல்லலாம் லட்டு. ஆனா லட்டு ஒரிஜினல் பிரசாதம் கிடையாது. லட்டு வெளியில காமிச்சுட்டா அப்புறம் கலந்துருவாங்க, கலந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லாரும் பண்ணாம கொடுப்பாங்க. ஆனா ஒரிஜினல் உண்மையான பிரசாதம் அங்க பொங்கல் தான். இப்போ இன்னைக்கும் அந்த பொங்கல் வந்தா, அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, படி குலசேகர படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த படியை தாண்டி பெருமாள் இருக்கார். படியை தாண்டி போற பிரசாதம், ஒரே பிரசாதம் பொங்கல் இன்னைக்கும். அப்பலேருந்து இது கன்னியூ ஆகுது ஆக்சுவலா. மிச்ச பிரசாதம் வெளியில அப்படியே படிக்கு முன்னாடி பக்கம் வச்சுட்டு ஆராதனை காமிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எல்லா பிரசாதமே அப்படிதான். நிறைய பிரசாதம் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா கோயில் லைன்ல பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம், ஒவ்வொரு 2 போயிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு 1 மினிட் நிப்பாட்டி பண்ணிட்டு போய் அனுப்பிச்சிடுவாங்க. பார்த்துருப்பீங்க நீங்க கோயிலுக்கு போய், எல்லாரும் பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஆனா ஒரே பிரசாதம் பொங்கல் தான். அதுவும் பொங்கல் எப்படி போடுவாங்கன்னா, பானையில வச்சுப்பாங்க. அந்த பானையில வச்சுட்டு மேல் பகுதியை அப்படி சீவிடுவாங்க. சீவிட்டு கீழ்ப்பகுதியிலே பொங்கலோட அப்படி வைப்பாங்க அவருக்கு ஆக்சுவலா. சார், இது வரைக்கும் அந்த சீக்வன்ஸ கரெக்டா சொன்னீங்க. எந்த காலத்துல இது பிரசாதம்ங்கிறது ஆரம்பிச்சது, கோயிலோட வரலாறுமே சேர்த்து சொல்லிட்டீங்க. இன்னும் கேட்டா வேங்கடவர் எப்படி இருந்தாரு, வானமே கூரையா இருந்த சூழ்நிலை ஆரம்பிச்சு கடைசியா பொங்கல் தான் இன்னைக்கும் உள்ள போயிட்டு இருக்கு. அதாவது குலசேகர படியை தாண்டி போகக்கூடிய ஒரே பிரசாதம் வெண் பொங்கல் தான் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லி தெளிவான ஒரு பார்வையை சொல்லிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.